ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பயனுள்ள விஷயத்தை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெங்காயம்னு சொன்னாலே சமைக்கிறதுக்கு ரொம்ப அடிப்படை தேவையான ஒன்று அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். இதில் நிறைய விதமான சத்துகள் இருக்குது அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இது தவறுதெல்லாம் சாப்பிடும்போது இது நம்ம உடம்புக்கு, நம்முடைய உயிருக்கு உழைவிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதை எப்படி சாப்பிட்டா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, அதை எப்படி சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத நான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாக வெங்காயத்தை உலகம் முழுவதுமே சமைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக வெங்காயம் இல்லாமல் பலவிதமான உணவுகளை நம்மளால் தயாரிக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட வெங்காயத்தை நம்ம தினம் தினம் உணவில் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா வெங்காயத்துக்குன்னு ஒரு தனி சுவை இருக்குது. அந்த வெங்காயத்தை நம்ம சமையலில் சேர்க்கறதுனால நம்ம சமைக்கக்கூடிய உணவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான சத்துகள் பார்த்திங்கன்னா இதில் உள்ளடக்கி இருக்குது. குறிப்பாக வெங்காயத்தில் கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு, ஆஸ்மா இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஸ்கின்னுக்கு, நம்முடைய ஹேருக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத், நல்ல ஒரு ஷைனிங்னஸ் கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதமான நன்மைகள் வந்து வெங்காயத்துக்குள்ளே அடங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சில வகையான புற்றுநோயை அழிக்கக்கூடியதாகவும், சில வகையான புற்றுநோய் வந்து உருவாகாமல் தடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இவ்வளவு சத்து வெங்காயத்தில் இருக்குது அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சாலும் நிறைய பேர் வந்து தெரியாமலே இதை வந்து தினம் தினம் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். வெங்காயத்தோட பயன்கள் தெரிஞ்ச சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தினமும் வெங்காயம் சாப்பிட்றதுனால அன்னைக்கு நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே வந்து வெங்காயத்தை நிறைய சாப்பிடக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறது நல்ல விஷயம்தான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எதையுமே அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கும் பொழுது அது நமக்கு சில விதமான எதிர்வினைகளை ஏற்படுத்தும். சில பேருக்கு இது அலர்ஜி ஏற்படுத்தும், சில பேருக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படுத்தும், சிலருக்கு வாய் துர்நாற்றத்தை அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தினமும் எடுத்துக்க தேவையில்லை, அடிக்கடி உணவு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சையா வெங்காயத்தை எடுக்காம அது கூட வந்து தயிர் சேர்த்து ரைத்தா மாதிரி சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல என்ன பெருசா உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க, தெரியுது. ஸோ அதுக்கான ஆன்சரும் நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவாக வெங்காயத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. எப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணுறோமோ அப்போவே வந்து அது தன்னை சுற்றி உள்ள நல்ல கிருமியாக இருக்கட்டும், கெட்ட கிருமியாகட்டும் தனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சி வச்சுக்கும். ஸோ இந்த தன்மை இருக்கிறனால வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சு சமைக்கும் பொழுது அது நமக்கு கெடுதலாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து பச்சையாக வந்து வெங்காயத்தை சாப்பிட்றேன்னு கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் வந்து தனக்குள்ளே இழுத்து வச்சிருக்கும் பொழுது அதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய உயிருக்கு ஆபத்தாகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம எல்லா காய்கறியும் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிப்போம். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அல்லது ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அவ்வளோ அவசரமாக செய்ய முடியாதுன்னு முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா உரிச்சு அரிஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால அது வந்து சத்துக்களை எழுந்தது மட்டும் இல்லாமல் அது வந்து சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் அந்த தன்மையெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இழுத்து வச்சிருக்கனால நம்ம என்ன தான் வந்து சமைச்சாலுமே அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து வெளியில் ஏறாமல் அது வந்து நம்மளுடைய உடம்புக்கு நன்மைக்கு பதிலாக தீமை தரக்கூடியதாக இருக்குது. ஸோ எது நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்துச்சோ அதுவே நமக்கு தெரியாமலே தீமை தரக்கூடியதாக மாறிடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் சாப்பிட்டாலே ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஹோட்டலில் சாப்பிட்டா, சில பேருக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்டா வந்து வாந்தி வருது அல்லது மயக்கம் வருது. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இஷ்யூஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உடனே வெங்காயத்தை வந்து கட் பண்ணி செய்ய முடியாது, அப்படி செய்யவும் மாட்டாங்க. இப்போ அன்னைக்கு முழுக்க செய்ய வேண்டிய ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து தேவையான வெங்காயத்தெல்லாம் அரைஞ்சி வச்சுருவாங்க. அது கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் தாண்டி வந்து அதே வெங்காயத்தை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடிய ஃபுட்டில் வந்து சில பேருக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, எனக்கு வெளியில் சாப்பிட்டாலே ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவோம். பட் அதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியாது. ஏன் அப்படி ஆகுதுன்னு நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து முன்கூட்டியே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தினால தான் அந்த மாதிரி ஆகுது. அதுக்காக வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணியும் செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்காமல் எப்போவாது ஆசைப்படும் போது சாப்பிட்டுக்கலாம். நான் தொடர்ந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்டுருக்கேன், எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரலையே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையுமே வந்தே தீரும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது எப்படி அஃபெக்ட் பண்ணோம்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து எதிர்த்து போராடிடும். இதுவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனே வந்து டவுன் ஆகிடுவாங்க. உடனே வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடும். அதை எதிர்த்து போராட முடியாமல் ரொம்பவே பாதிப்புக்குள்ளாகி உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்குலாம் வந்து அப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறது மூலிமா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே வந்து பாதிக்கப்படும். இது ஹோட்டல் ஃபுட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலேயே சமைக்கிறீங்க அப்படின்னா கூட அப்பப்போ வந்து தேவையான பொழுது வெங்காயத்தை வெட்டி சமைச்சிக்கோங்க. முன்கூட்டியே வந்து அரிஞ்சு வைக்கிறது அல்லது முன்னாடி நாளே வந்து ரெடி பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம வெங்காயத்தை சரியான முறையில் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவே நமக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடியதாக இருக்குது. அதுவே நம்ம தவறான முறையில் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய உயிருக்கே ஆபத்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஸோ அந்த வெங்காயத்தை வச்சு நமக்கு நன்மை தரக்கூடிய 3 விதமான டிப்ஸை நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முடி நல்லா வளர்கிறதுக்கான சூப்பரான டிப்ஸு. சில பேருக்கு வந்து பேனு, பொடுகு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு வந்து முடி நிறையா கொட்டுது அப்படின்ற பிரச்சனை இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தை முந்தின நாளே வந்து நல்லா ஊற வச்சு மறுநாள் காலையில் வந்து நல்லா வந்து மைய அரைச்சிக்கோங்க. இது அரைக்கும் போது கூடவே வந்து 1 அல்லது 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை நல்லா தலையில் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வாரத்துக்கு 1 அல்லது 2 முறை இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய ஹேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொட்டினாலும் ரொம்ப சூப்பராக வந்து சீக்கிரமாகவே வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரியே இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் தொல்லை இருக்குது அல்லது பொடுகு தொல்லை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து படிப்படியாக உங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ பெயின் பொடுகு தொல்லை ரொம்ப இருக்கிறவங்க, முடி அதிகமாக கொட்டுற பிரச்சனை இருக்கவங்க இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சளி இருமல் இருக்கும் போது கூடவே காய்ச்சல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி நெத்திக்கிட்டேயோ அல்லது அண்டராம் அதாவது அக்கல்குள்ளேயோ நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சாலே போதும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 வேளை வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கிருமிகளை வந்து தனக்குள்ளே இழுத்து வச்சுக்கிறதுனால நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே க்யூர் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு நீர் சுளுக்கு இருக்கும். அதாவது யூரின் போகும்போது எரியும் அல்லது யூரின் போகும்போது சொட்டு சொட்டாக போகும்போது ரொம்ப எரிச்சல் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை சட்டுன்னு எடுத்து நல்லா வந்து கடிச்சு மென்று சாப்பிடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்யூர் தெரியறது மட்டும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நீர் சுளுக்கு வராமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பயனுள்ள பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.